ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 5 மினிட்ஸில் எக் பொடி மாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் 3 வெங்காயமும், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 3 வெங்காயமும் பச்சை மிளகாவும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 ஸ்பூன் ஆயில், 1/4 டீஸ்பூன் கடுகு, கட் பண்ணி வச்ச வெங்காயம் வதங்கும் போது உப்பு போட்டுக்கோங்க. கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் நம்ம போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். அடுத்தது மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 4 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். அடுப்பை சிம்மில் வைக்க வேணாம், ஹைலியே இருக்கட்டும். லைட்டாக கிளறி விட்டு, இது எல்லாருமே செஞ்சுருப்பீங்க, பட் இருந்தாலும் இது 5 மினிட்ஸில் எந்த மசாலாவும் இல்லாமல் வெறும் மிளகாத்தூளை மட்டுமே வச்சு நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அப்படி மிளகாத்தூள் பிடிக்கலைன்னா நீங்கள் பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். மசாலா இல்லாமையே கூட நீங்கள் வெறும் எக்கு மட்டுமே வச்சு வெங்காயமும் பச்சை மிளகாய் இதை வச்சு மட்டுமே நீங்கள் செய்யலாம். அதுவும் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். இந்த பொடி மாஸை நீங்கள் ப்ரெட்டோட, பன்னோட, சப்பாத்தி, தோசை, ஒயிட் ரைஸ் கூடயும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டுக்குமே நான் ரிப்ளை பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.